அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த பணியாளர்களில் 50% பேர் முதல் ஷிப்டில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25% ஊழியர்கள் 2வது ஷிப்டிலும், 25% ஊழியர்கள் 3வது ஷிப்டிலும் இருக்க வேண்டும் என்று பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவைகளில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் என்ற அடிப்படையில் பணி நேரம் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் 1 மணி வரை ஒரு ஷிப்ட் என்ற அடிப்படையிலும், அதே போல மதியம் 1 மணி முதல் இரவு 9 மணி வரை 2ஆம் ஷிப்ட் என்ற அடிப்படையிலும், இரவு 8 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை 3 ஷிப்ட் என்ற அடிப்படையிலும் இந்த இடமாவது ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த பணியாளர்களில் 50% பேர் முதல் ஷிப்டிலும், 25% ஊழியர்கள் 2வது ஷிப்டிலும், 25% ஊழியர்கள் இரவு நேர பணியில் இருக்க வேண்டும் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பகல் நேரங்களில் அதிக ஊழியர்கள் வேலையில் வந்து செல்வதால் இரவு நேரங்களில் பார்க்கும் பணியாளர்கள் எண்ணிக்கையானது மிகுந்து குறைவாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த விகிதாச்சாரம் அடிப்படையில் பணியாளர்களும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. காலை ஷிப்டில் 50% பேரும், அதே போல மதிய ஷிப்டில் 25% பேரும், இரவு ஷிப்டில் 25 என இந்த 100% ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஷிப்ட் அடிப்படையில் ஊழியர்களை பிரித்ததற்கு முக்கியமான காரணம் இரவு ஷிப்டில் அதிக ஊழியர்கள் வருவது இல்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் வைக்கிற நிலையில் தற்போது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.